இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, நம்ம ஆண்டவரால கூடாதவர்களே ஒண்ணுமே இல்லை பைபிள் சொல்லுது. அதான் திருமறையில லூக்கா 1:37 ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஃபார் வித் காட் நத்திங் வில் பி இம்பாசிபிள். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல இல்லாததை உருவாக்க ஆண்டவரால் முடியும். ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாக்க ஆண்டவரால் முடியும். வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உருவாக்க ஆண்டவரால் முடியும். காடுகளிலே வடிகளை உருவாக்க ஆண்டவரால் முடியும். கற்பாறையிலே தண்ணீரை உருவாக்க ஆண்டவரால் முடியும். மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்ப ஆண்டவரால் முடியும். கலங்கி நிற்கிற மக்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவரால் முடியும். இந்த காலை நேரத்துல திருமறை தெளிவாக சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த காலை நேரத்துல நம்மால நிறைய முடியலையே, நம்மால ஒண்ணுமே செய்ய முடியலையே, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்வாரான்னு சொல்லி கடுமையான காரியங்களை இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நாம் வைக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்வேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நிச்சயமாய் செய்து முடிக்க நான் எல்லாமே செய்ய என்னால முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை நேரத்துல பல விதங்களில கலங்கி போய் நம்ம நிக்கலாம். பல விதங்களில வேதனையோடு பாரத்தோடு நம்ம நிக்கலாம். இதோ இந்த பிரச்சனையை யார் எனக்கு தீர்ப்பார்கள், இந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன தீர்வு, இதோ இந்த கடன் திரளாய் இருக்கிறது, இது எப்படி மாத்துவாங்க, இது யார் மாத்துவா, இது யாரு எனக்கு உதவி பண்ணுவா, இது யாரு எனக்கு ஆதரவா இருப்பா, இது தாண்டி எப்படி நான் போவேன், இந்த சுகவீனம் என்னை பாதித்து கொண்டிருக்கிறதே, இது நீங்காத வேதனையா இருக்கிறதே, யார் எனக்கு உதவி செய்வா, எந்த மருத்துவரை தேடி நான் போவேன், பல விதங்களில கலங்கி கொண்டிருக்கல. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஆறுதல் தருவேன். எவ்வளோ ஆறுதல் பெற்றாலும், எவ்வளோ நம்ம மக்கள் வார்த்தை சொன்னாலும் ஆறுதலே இல்லாம இருக்கே, நீ என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அற்புதங்களை செய்வேன், உங்களுக்காக நான் ஆறுதல் தருவேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களை சுமந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவர் கடைசி வரை நம்மோடு கூட இருந்து நம்மை மகிமையுள்ள பாதையிலே எடுத்தோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறப்பா. நீர் எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இது எப்படி முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கும் போது நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காய் நன்றி. உடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அற்புதங்களை செய்கிறதா, புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தர வேண்டுமா கெஞ்சி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.